ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியான ஷேர் போர்ட்ஃபோலியோ உருவாக்குவதற்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மற்றும் எந்தெந்த ஏரியால அதுக்கு தேவையான நாலேஜ் வேணுங்கிறத பற்றிய ஒளிபரப்ப பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ல பார்த்தோம். அதன் தொடர்ச்சியான பார்ட் 3ய இந்த வீடியோல தொடரலாம். இன்னைக்கு நம்ம ஒளிபரப்புல முதல்ல பார்க்க இருக்கிறது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஃபீஸ் அண்ட் காஸ்ட். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்தெந்த காஸ்ட் இல்லைனா ஃபீஸ் அதனுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாக்கை வாங்கும்போது இல்லைனா சேல் பண்ணும்போது இன்கர் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் காஸ்ட்ல brokerage ஃபீஸ் ஒரு காஸ்ட். brokerage firms மற்றும் அக்கௌண்ட் டைப்பை பொறுத்து இந்த ஃபீஸ் வேறுபடுது. ட்ரெடிஷனல் brokers ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கமிஷன் சார்ஜ் பண்றது உண்டு. அதே சமயத்துல இப்ப நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் கமிஷன் ஃப்ரீ ட்ரேடிங்கை ஆஃபர் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், இன்ஆக்டிவிட்டி ஃபீஸ் மற்றும் ப்ரீமியம் சர்வீசஸ் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஒருவருடைய ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து brokerage சூஸ் பண்றதுங்கிறது அது ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ண உதவுது. அடுத்த காஸ்ட்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்ட் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஒரு காஸ்டா வருது. இந்த ஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸால போர்ட்ஃபோலியோவை மேற்பார்வையிடும் சர்வீசஸ்க்காக சார்ஜ் செய்யப்படுது. பொதுவா இந்த ஃபீஸ் மேனேஜ் செய்யப்படுற அசட் உடைய அளவை பொறுத்து வருடாந்திர விகிதமாக வெளிப்படுத்தப்படுது. பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை பொறுத்து இந்த காஸ்ட்டை எடை போடுறது முக்கியம். லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்றதுங்கிறது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்றதுக்கான எஃபெக்டிவ் வே. டாக்ஸஸ் மற்றொரு கிரிட்டிக்கலான காஸ்ட் கன்சிடரேஷன். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஸ்டாக்ஸை ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோங்கிறத பொறுத்து ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம்னு பிரிக்கப்படுது. இதுல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் பொதுவாக லாங் டேர்ம் கெயின் டாக்ஸஸ் விட அதிக ரேட்ஸுக்கு சார்ஜ் செய்யப்படுது. டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது இன்வெஸ்டர்ஸ் உடைய டாக்ஸ் பர்டனை குறைக்க உதவுது. இந்த விதமான காஸ்ட்டை brokerage firmஸோட நெகோஷியேட் பண்றது, லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மற்றும் டாக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா எஃபெக்டிவா மினிமைஸ் பண்றது லாங் டேர்முக்கு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸை மேனேஜ் செய்ய உதவுது. அடுத்த ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிப்ளின். எமோஷனல் டிசிப்ளின்ங்கிறது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்பனன்ட். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்கினுடைய விலை எக்கனாமிக் நியூஸ், ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் மற்றும் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ஸ்க்கு தகுந்தவாறு வாலடைல், அதாவது விலை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. இந்த அன்பிரடிக்டபிலிட்டியான சிச்சுவேஷன் ஸ்ட்ராங் எமோஷனல் ரியாக்ஷன்ஸை உருவாக்கி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய முடிவுகளுக்கு வழிவகுக்குது. அதனால ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எமோஷனல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த எமோஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கான சிறந்த டெக்னிக் சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை டெவலப் பண்றது. வெல் ஸ்ட்ரக்சர்ட் பிளானுங்கிறது அன்சர்டைனிட்டி மற்றும் மார்க்கெட் வாலட்டாலிட்டி போன்ற காலகட்டங்கள்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வழிகாட்டக்கூடிய ரோட் மேப்பா செயல்படுது. இந்த பிளான் கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் மற்றும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை உள்ளடக்கியதா இருக்கணும். இந்த பிளானை ஃபாலோ பண்றது இன்வெஸ்டர்ஸை ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றதை தடுத்து லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு அவங்கள ஃபோக்கஸ் பண்ண உதவுது. எமோஷனல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கான இன்னொரு டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நினைவாற்றல் மற்றும் செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு பயிற்சி. இதன் மூலம் மார்க்கெட் சேஞ்சஸ்ல இன்வெஸ்டர்ஸ் உடைய ரெஸ்பான்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜேர்னலைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், அதாவது முதலீட்டு முடிவுகளை பதிவு செய்யறது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பிரதிபலிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல பகுத்தறிவு அணுகுமுறையை வளர்க்கக்கூடிய டெக்னிக்ஸ். இப்படிப்பட்ட அவேர்னஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய உள்ளுணர்வு பயங்களையும் அவங்களுடைய லாஜிக்கல் அசஸ்மெண்ட்டையும் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய திறனை கொடுக்குது. அடிஷ்னலா ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை செட் பண்றதும் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸை குறைக்க உதவுது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்றது மூலமா எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லயும் கன்சிஸ்டன்டான கான்ட்ரிபியூஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி டிசிப்ளின்டு இன்வெஸ்டிங்கை என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம முதலீட்டை ஆவரேஜ் பண்றதுனால ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உடைய வாலட்டாலிட்டி உடைய தாக்கத்தை குறைக்குது. அல்டிமேட்டா எமோஷனல் டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்றதுங்கிறது எல்லா விதமான மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ்லயும் ஃபியர் அண்ட் கிரீடை மேனேஜ் செய்ய உதவுது. அடுத்த ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நீட்ஸ். ஒருத்தருடைய லிக்விடிட்டி நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மிக முக்கியமானது. ஏன்னா இது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை டைரக்டா பாதிக்கக்கூடியது. ஹை லிக்விடிட்டி ரெக்யர்மெண்ட் உடைய இன்வெஸ்டர்ஸ் ஈஸியா கேஷ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இந்த அப்ரோச் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் இல்லைனா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் ஃபேவரபிளா இல்லைனாலும் தேவையான கேஷை ஆக்சஸ் பண்ண உதவுது. லோவர் லிக்விடிட்டி ரெக்யர்மெண்ட் கொண்ட இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய முதலீட்டின் பெரும் பகுதியை ஸ்டாக்ஸ் இல்லைனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல முதலீடு செய்யறதுனால ஹையர் ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியும். இப்படி தங்களுடைய லிக்விடிட்டி நீட்ஸை புரிஞ்சிக்கிறது மூலமா சரியான விகிதத்துல ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி சிறந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும்.
ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது டாக்ஸ் இம்பாக்ட்டுக்கு உட்பட்டு ஓவரால் ரிட்டர்ன்ஸை பாதிக்கக்கூடியதுங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதுல பிரைமரி டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் மற்றும் டிவிடெண்ட் டாக்ஸ். ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது முக்கியம். கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ங்கிறது ப்ராஃபிட்டுக்கு ஷேர்ஸை சேல் பண்ணும்போது இம்பாக்ட் ஆகக்கூடியது. இதுல ஒரு வருஷத்துக்குள்ள ஷேர்ஸை வாங்கி விற்கிறோங்கிற போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும், ஒரு வருஷத்துக்கு மேல ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி சேல் பண்றோங்கிற போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸும் அட்ராக்ட் ஆகுது. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்ன்ற ஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அட்ராக்ட் ஆகக்கூடிய டாக்ஸ் டிவிடெண்ட் டாக்ஸ். ரெகுலர் இன்கம்காக டிவிடெண்ட் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ் இது ரிலேட்டடான டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது அவசியம். இன்வெஸ்டர்ஸ் டாக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதன் மூலயமா ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இதுல டாக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு விதமான எஃபெக்டிவ் அப்ரோச். அடுத்தது டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். இதுல அண்டர் பெர்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணி அதனுடைய லாஸஸை கேபிட்டல் கெயின் டாக்ஸோட ஆஃப்செட் பண்றது டாக்ஸ் லயபிலிட்டிஸை மினிமைஸ் பண்றதுக்கான டெக்னிக். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ஃபேக்டர் ரெகுலேட்டரி. செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய கம்ப்ளைன்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ரெகுலேட்டரி பாடி. இன்வெஸ்டர்ஸை ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, அது ரிலேட்டடான கம்ப்ளைன்ஸை உறுதி செய்யறது மற்றும் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸை மேற்பார்வையிடுறது போன்ற செயல்களில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ரெகுலேட்டர்ஸ் மார்க்கெட்டுடைய சரியான போக்குக்கு ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க. இந்த கம்ப்ளையன்ஸ் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது மட்டும் இல்லாம ஃபேர் அண்ட் எஃபிஷியன்ட் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இப்படிப்பட்ட ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது சட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்பாக்ட் பண்ணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் செய்ய உதவுது. ஸ்டாக் மார்க்கெட்டை வழிநடத்தக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸை பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை லைட்டாக எடுக்காம அதை பற்றிய பேலன்ஸ்டு நாலேஜ், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மற்றும் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ரொம்ப தேவை. இந்த தாட்ஃபுல் அப்ரோச் ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணும். முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தொடர்ந்து அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உறுதி செய்யுது. பில்ட் அ குவாலிட்டி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த 3 பார்ட்டும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.